Good morning. Good morning, friends. Hello. Very good morning, sir. Salvaraj. Very good morning, sir. Sir. சார் சப்ளிமெண்ட் பற்றி ரொம்ப சூப்பராக சுதாகர் சார் சொல்லியிருந்தாரு. வெயிட் மேனேஜ்மெண்ட்லேருந்து நம்ம உடம்ப எப்படி நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறது அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்றத நான் உண்மையிலே இப்போ தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு. அதனால பெரிய லெவலில் இதை எடுத்து பண்ணணும். நம்மளும் சில சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். அதோட ரிசல்ட் கிடைச்சிட்டு தான் இருக்கு. பட் நான் மக்கள்கிட்ட இது இப்படி சொல்லணும் அப்படின்றது சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். எஸ், சொல்லுங்க சார் கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. அதுதான் ஒவ்வொரு சப்ளிமெண்ட்டும் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார் சுதாகர் சார். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் இதை எடுத்து பெருசா பண்ணணும் அப்படின்றதுக்காக. இதனாலதான் இன்னைக்கு நம்ம கம்பெனி ஹெல்த் பேக்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஹெல்த் பேக்னு கொடுத்து அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் வேற. 200 பிவி வாங்கினா உங்களுக்கு 750 ரூபா. அது அடுத்தது 300 பிவி வாங்கினா 1400 ரூபாய் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேற தராங்க அந்த பேக்கேஜ் வாங்கினாலே. அப்ப இதை பயன்படுத்தி நேற்று ராஜன் சாருடைய ட்ரைனிங் பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரியும். ஒவ்வொருத்தரும் 300 பிவி நம்ம வாங்குறதுனால, நம்ம ஒரு 4 பேர் ரெஃபர் பண்றதுனால, ஜஸ்ட் அதையே டூப்ளிகேட் பண்றதுனால முதல் மாசமே 5000 ரூபாய் வருமானம் வருது. 2வது மாசமே 25000 ரூபாய் வருது. 3வது மாசமே 86000 ரூபாய் வருது. டைமண்ட் டைரக்டர் இல்லையா? 2வது மாசம் பிரான்ஸ் டைரக்டர். 4வது மாசம் கிரவுண்ட் டைரக்டர். 5வது மாசம் கிரவுனு. 6வது மாசம் யூசிடி. ஸோ அதனுடைய வருமானங்கள் எங்க போகுது அப்படின்னா மலைப்பா இருக்கு. நேற்று பார்த்தவங்க எத்தனை பேர் நேற்று ராஜன் சாருடைய ட்ரைனிங் பார்த்தீங்க? கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க பார்த்தவங்க. எஸ் சார், நான் பார்த்தேன் சார். நீங்க சொன்ன பாயிண்ட் அப்படியே எனக்கு புரிஞ்சுதுங்க. இப்ப வரிசையா அந்த 300 பாயிண்ட் 4 பேர் கொண்டு வந்தாவே 5000 ரூபாய் கிடைக்குதுன்னு ஆணித்தரமா சொன்னாருங்க. நாம யாரும் செய்யல அப்படிங்கிறது எனக்கு புரியுது. 300 பாயிண்ட் ஒரு 9000 ரூபாய் உங்களால ஒரு கஸ்டமரை வெளியில இன்னைக்கு 1,00,000 சில்லறைக்கு ஒரு அப்ரூவ்டு ஒருத்தர் உள்ள வர்றதா இருந்தா 1,00,000 ரூபாய் சில்லறை போட்டு கூப்பிட்டு வர்றாங்க உள்ள. நம்மளால ஒரு 9000 ரூபாய் முடியாதா? அப்படி இருக்கிற பிசினஸ் எதுக்கு அப்படிங்கறத ஆணித்தரமா சொன்னாருங்க. 10,000 ரூபாய் மைண்ட் செட் பண்ணுங்க. 10,000 ரூபாய். 300 பிவி தான் ஃபாஸ்ட் ஸ்டார்ட். அப்போ ஒருத்தர் வரும்போது ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அவரு 4 பேரை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறாரு. ஆமா. அதன் மூலமா 5000 ரூபாய் இல்ல, இன்னும் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு கிடைக்கும். டைரக்டா நான் 3 பேரை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வச்சா ஒரு 1000 ரூபாய் வவுச்சர், அது இல்லாம 750 ரூபாய் ப்ராடக்ட் வவுச்சர். கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. புதுசா ஒருத்தர் வராரு அப்படின்னா இதான் சிஸ்டம். இங்க பணம் சம்பாதிக்கணும் வராங்க. நம்ம என்ன நல்ல பொருட்களை கொடுக்கிறோம். ஆனா மற்ற கம்பெனிகள்ல அந்த பொருளே இல்லாம தான் அந்த 2.5 லட்சம் ரூபாய் 70 ஐடி. சார் நேற்று பேசணும் அந்த கம்பெனில 70 ஐடி. இன்னொரு கம்பெனில பாத்தீங்கன்னா 1.25 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய். ரவிச்சந்திரன் சார் வந்திருந்தா இப்ப கரெக்டா சொல்லிடுவாரு அந்த அமௌண்ட் எவ்வளவுன்னு. என்ன அதாவது அந்த எக்ஸ் கம்பெனில சார் ஏற்கனவே போய் அடிபட்ட ஆளு, பணத்தை இழந்த ஆளு. அதனால சொல்றேன். சோ நம்ம இன்றைக்கு நிறைய எக்ஸ் கம்பெனிகள் பணத்தை மக்கள்கிட்ட இருந்து தைரியமா கேட்டு வாங்குறாங்க. அதான் சொன்னாரு, கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனி 10 லட்சம் ரூபாய் கட்டினா ஒரு நாளைக்கு 10,100 ரூபாய் தரதா சொல்லியிருக்காங்க. அந்த 10 லட்சம் ரூபாய் கட்டுறதுக்கு நிறைய பேரு ரெடியா இருக்காங்கன்ற விஷயத்தை நேற்று சார் திரும்ப பதிவு பண்ணாங்க. அப்ப அதுக்கெல்லாம் தயாரா இருக்காங்க. அப்போ ஒரு நல்ல கம்பெனில நல்ல ப்ராடக்ட் வாங்கி ஒரு நல்ல வியாபாரத்தை பண்றதுக்கு ஏன் நம்ம மக்கள் பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க. அதாவது தர்றவங்க ரெடியா இருக்கிறாங்க,
ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பட் நம்ம பேசுறதுக்கு யோசிக்கிறோம். ஏன்? அதுதான் நேற்று கேள்வி. கரெக்டா? எஸ் சார், எஸ் சார். அத பேசுறதுக்கு ஏன் யோசிக்கிறாங்க? ஸ்கிரீன்ல பாருங்க. எஸ் சார். இந்த பணத்தை இது மாதிரி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்ப இதுக்கு நம்ம மக்கள் ஏன் யோசிக்கிறாங்கன்றதுதான் நேற்று சாருடைய கேள்வி. இவ்வளவு நாள் நம்ம இது புரியாம இருந்துட்டோம். இனிமே அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, மகாலட்சுமி கையில மகாலட்சுமி. ரைட்டா? இந்த மாதிரி மக்கள் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. எஸ் சார், எஸ் சார். ஆனா நம்ம 10,000 ரூபாய் வாங்கிட்டு 12,000 ரூபாய்க்கு பொருளை கொடுக்குறோங்க. அது எப்படிப்பட்ட பொருள்? பொக்கிஷம். இத இப்போ சப்ளிமெண்ட்ஸ் பாத்தீங்க. இது எல்லாருக்கும் எல்லா வீட்டுக்கும் தேவை இருக்கா இல்லையா? கண்டிப்பா தேவையான பொருள் தான் சார். எல்லா பொருளுமே தேவையான விஷயம் தான். அப்போ அதை பேசுறதுக்கு நமக்கு என்ன தயக்கம்? 300 பிவியா? எனக்கா? ஐயோ சார், எப்படி சார் அது சாத்தியம்? 300 பிவி எப்படி நான் வாங்க முடியும்? 300 பிவி வாங்குறதுனால எப்படி நான் அதை இது பண்ண முடியும்? ஒவ்வொருத்தரும் கேட்கறாங்க. 100 பிவி வாங்கினாலே சார் அடிக்கடி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாரு, பல்ல கடிங்க. ஒரு வியாபாரம், இந்த வியாபாரமா பாருங்க, அதை வியாபாரமா பாருங்க, வியாபாரமா அணுகுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏதோ வந்தா வரட்டும், வர்ற வரைக்கும் வரட்டும், வர்ற வரைக்கும் லாபம். நிறைய பேர் அப்படித்தான் இருக்கீங்க. அதே மென்டாலிட்டியில பார்த்துட்டு இருக்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. கரெக்டா அதுக்கு காலைல 5 மணிக்கு எழுப்பி கரெக்டா போயிடுறீங்க. 4 மணிக்கு வர சொன்னா 4 மணிக்கு போறீங்க, 10 மணிக்கு வர சொன்னா 10 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வரீங்க. ஆனா வெஸ்டீஜுக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்க? அதுக்காக ஒரு 10,000 ரூபாய் நம்ம பொருட்களை வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ விவசாய பொருட்கள், விவசாயிகள் கட்டாயம் ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு செல் பிவி 300 இல்ல 500, 1000 பண்ண முடியும். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கினாலே 300 பிவி வந்துருங்க. எவ்வளவோ பொருட்கள் இருக்கு, ஆனா நம்ம எதையும் வாங்குறது இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வாங்க வேண்டாம், நம்ம டவுன்லைன் வாங்கினா போதும். நம்ம டவுன்லைன் வாங்கினாதான் நமக்கு செக்கு. சார் நம்ம வாங்கினாதானே நம்ம டவுன்லைன் வாங்குவாங்க. நேற்று அழகான ஒரு உதாரணம் கொடுத்தாரு. அடிபம்பு அடிச்சா தண்ணி வரும், எவ்வளவு வேணாலும் அடிச்சு எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு ஒரே ஒரு ஜக்கு தண்ணியை ஊத்துனாதான் அதுல தண்ணி அடிக்க முடியும். நிறைய அடிபம்புகள் அந்த மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு நிறைய இடத்துல அடிபம்புகளே இல்லை. அதனால நிறைய பேருக்கு அந்த இது தெரியாது. இப்ப நமக்கு இங்க தண்ணி சர்ப்ளஸா கிடைக்குது. ஒரு பாலைவனத்துல ஒரு அடிபம்பு இருக்குது. அந்த அடிபம்புல நீங்க தண்ணி அடிக்கணும். ஆனா அங்க ஒரு ஜக்ல தண்ணி இருக்கு. அந்த ஜக்ல தண்ணி நீங்க குடிச்சிட்டீங்கன்னா யாருக்கும் தண்ணி இருக்காது. ஆனா அடிச்சா ஊத்துனா தண்ணி எவ்வளவு வேணாலும் யாருக்கு வேணாலும் குடிக்கலாம், திரும்ப எடுத்து வச்சுட்டு போகலாம். அந்த மாதிரிதான் வெஸ்டீஜ் வாய்ப்பு. இன்னைக்கு நிறைய பேர் வேலை இல்லாம, வேலையில சரியான வருமானம் இல்லாம, குடும்பத்தை நடத்த முடியாம நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு வெஸ்டீஜ் நம்ம கொடுக்கறதுனால நம்ம அவங்களுக்கும் ஒளியேற்ற முடியும், அவங்க வாழ்க்கையிலையும் ஒளியேற்ற முடியும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும். அந்த கான்செப்ட் ரொம்ப அருமையான கான்செப்ட். அதை எத்தனை பேர் செய்ய தயாராயிட்டீங்க? வெஸ்டீஜ் தான் என்னுடைய லைஃப். வெஸ்டீஜ்ல தான் நான் வந்து சக்சஸ் பண்ண முடியும் நம்புறவங்க எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெடியா இருக்கேன் சார். 300 பிவி. 300 பிவில 4 ஜாயினிங். எஸ் சார், எஸ் சார். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எத்தனை பேர் நம்ம டீம்ல இருக்காங்கன்றது கேள்வி இல்லை. இன்னைக்கு ஆரம்பிச்சா 4வது மாசம் நம்மளால 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா முடியாதா? நம்ம முயற்சியே பண்ணாம என்ன பண்றோம்? வேணாம் இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி இருந்தது, 28,000 ரூபாய். அதுக்கு 6 கிராம் கோல்டு கொடுத்தாங்க. அந்த 6 கிராம் கோல்டுடைய அன்றைக்கு மதிப்பு 6,000 ரூபாய். ஏன்னா 1 கிராம் கோல்டு அன்றைக்கு 1000 ரூபாய்.
அந்த 6 கிராம் கோல்டு அவங்க வந்து ஒரு வித்தியாசமா கொடுத்தாங்க. அதை வந்து மக்கள்கிட்ட எப்படி பேசுனாங்கன்னா, அந்த சாந்தோம் சர்ச்சுடைய போட்டோ இருக்கும் அதுல, அந்த டாலர்ல. இல்லைன்னா போப் ஜான் பாலுடைய போட்டோ இருந்தது. அப்புறம் வேற இன்னொரு, அதாவது இந்த மாதிரி வித்தியாசமா ஈஃபில் டவருடைய போட்டோ இந்த மாதிரி வச்சிருந்தாங்க. வச்சுட்டு என்ன சொன்னாங்க, இது வந்து இன்னும் 20 வருஷம் கழிச்சு மிகப்பெரிய ரேட்டுக்கு வரும். இன்றைக்கு இதனுடைய மதிப்பு நீங்க 6,000 ரூபான்னு பார்க்காதீங்க, 7,000 ரூபான்னு பார்க்காதீங்க. நீங்க 28,000 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடியது இன்னொரு 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, இன்னும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 28,000 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட வந்து யாராவது 5 லட்சம் ரூபா கொடுத்தா தான் இந்த இது டாலர் கிடைக்கும், உங்கள்கிட்ட வாங்குவாங்க அப்படின்லாம் பேசி கொடுத்தாங்க. 6,000 ரூபாய் கோல்டு 28,000 ரூபாய்க்கு கொடுத்து மணி செயின் பண்ணாங்க. மிகப்பெரிய அளவுல பண்ணாங்க. அதை ஒவ்வொருத்தரும் அதுலயும் 3 என்ட்ரி 7 என்ட்ரி போட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்றது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. ஆனா அதையே ஸ்பீடா நம்ம மக்கள் பண்ணாங்க, செஞ்சாங்க, வாங்கினாங்க, வியாபாரம் பண்ணாங்க. அது ஒரு மலேசியன் கம்பெனின்னு நினைக்கிறேன். ஆனா இன்றைக்கு ஒரு நபர்கிட்ட அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை 10,000 ரூபாய் கொடுத்து, அவங்க ஹெல்த்துக்கு தேவையான பொருட்களை 10,000 ஹெல்த் பேக்கேஜ் கம்பெனியே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுல எல்லாமே எனக்கு வேண்டாம், பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா போனஸ் தான் கிடைக்காது, மற்றபடி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்து 300 பிவி. என்ற ராஜன் சார் 1621 பிவி செல்ஃப் பிவி பண்ணியிருக்காரு. எப்படி அது சாத்தியமாச்சு? அவருக்கு நிறைய வருமானம் வருது, அவர் வாங்குறாரு. நிறைய பேருடைய மைண்ட் வைஸ் அதான். கரெக்டா? இல்லைங்க, அவருக்கு தேவையான பொருட்களை வாங்குறாரு. அவர் இது மாதிரி வாங்குறதுனால தான் அவருக்கு நிறைய வருமானம் வருது. நம்ம எப்பவுமே எந்த ஒரு இடத்துலயுமே 300 பிவியா சார், அவ்வளவு பிவி எப்படி சார் வாங்க முடியும், அவ்வளவு பிவி எப்படி சார் பண்ண முடியும்? நேற்று நண்பர் ஒருத்தர் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே பேசினேன், டீம்ல உள்ள நண்பர்கிட்ட, சார் அவ்வளவு பிவி எல்லாம் எதுக்கு சார் வாங்கணும்? அப்ப எப்படி லட்ச லட்சமா சம்பாதிக்கணும், ஆனா நம்ம வெஸ்டேஜ் பொருட்களை வாங்கக்கூடாது, எங்க இருந்து நமக்கு கமிஷன் கிடைக்கும்? மணி செயின் பண்றவன் 2 லட்சம் ரூபாய்க்கு என்ட்ரி போடுறான், இல்ல மினிமம் 7 ஐடி 27,000 ரூபாய் 28,000 ரூபாய் வாங்குறாங்க. அந்த ஐடி வாங்குறவங்க என்ன பண்றாங்க, அந்த 27,000 28,000 அவர் வந்து அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா கூப்பன் கொடுத்துருவாங்க. அந்த கூப்பன்ல 20% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. நீ போய் 10,000 ரூபாய்க்கு வாங்கினா உனக்கு 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இந்த 25,000 நீ வாங்கணும்னா எவ்வளவு வாங்கணும்? 2,5 லட்சம் ரூபாய்க்கு நீ அந்த கம்பெனில இருந்து திரும்ப பொருள் வாங்கணும். ஆனா எல்லா பொருளும் எங்கிட்ட இருக்குதுங்கன்னு மக்கள் வந்து அதுக்கு ஏமாற தயாரா இருக்காங்க. அந்த மாதிரி கம்பெனிகள்ல போய் ஏமாறவும் தயாரா இருக்காங்க, அந்த மாதிரி கம்பெனிகள்ல போய் அள்ளி அள்ளி கொடுக்கவும் தயாரா இருக்காங்க. ஏன்னா அவங்க பேசுற விதத்துல பேசி அவங்க செய்யறாங்க. அதாவது இங்கே இவ்வளவு பொக்கிஷம், இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு பெரிய புதையல் இருக்கு வெஸ்டேஜ்ல, அதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு பண்றாங்க? அதுதான் கேள்வி. நேற்று கூட 2-3 நண்பர்கள் ஆபீஸ்ல சந்திச்சு பேசுறாங்க, மார்னிங் செஷன் வர நண்பர்கள். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ நேற்று ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அவங்கள சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பா பண்ணணும் எல்லாரும். இன்னைக்கு மார்னிங் செஷன் அதுக்காக தான். டீம் விக்டரியில இவ்வளவு தூரம் நம்ம எல்லாருமே ஒற்றுமையா செயல்படுறோம் அப்படின்னா அந்த ஒற்றுமையை வெற்றியா மாற்றணும். அதான் விக்டரி. நம்ம டீம் பேரே விக்டரி. அப்ப அந்த டீம்ல இருந்துட்டு நம்ம பேசுறதுக்கும், நம்ம ஒவ்வொருத்திட்ட போய் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் தயங்கினால் எந்த முறையில அது நியாயம்? இப்ப டியூ கார்டன் நாப்கின் கிடைக்கலன்னு சொன்னாங்க, நேற்று ஆபீஸ்ல வந்துச்சுன்னு மெசேஜ் போட்ட உடனே நிறைய நண்பர்கள் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா? அப்ப நம்ம ப்ராடக்ட் எல்லாமே டிமாண்ட்ல போயிட்டு இருக்குங்க. கம்பெனியும் தேவையான அளவு உற்பத்தி பண்ணிட்டே இருக்காங்க, ஆனாலும் சப்ளிமெண்ட்ஸ் வந்து டிமாண்ட்லயே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒபிசிட்டியை மட்டும் வச்சு ஒரு கம்பெனி பல ஆயிரம் கோடிகள் டர்ன் ஓவர் பண்றாங்க இந்தியாவில். ஒபிசிட்டி மட்டும். ஆனா மட்டும் எல்லாத்துக்கும் இருக்கு. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மனிதனுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இங்க தீர்வு இருக்கு. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. அதாவது எந்த ஒரு பிரச்சனையிலையுமே சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம டென்ஷன் இல்லாம இருக்கும்.
ஆனா நம்ம பிரச்சனையை மட்டுமே பேசியிருந்தோம்னா டென்ஷனோட தான் இருக்கும். தீபக் சார்ட்ட ஏதாவது நம்ம பேசணும், ஏதாவது ஒரு பிரச்சனையை பேசணும் அப்படின்னா நீங்க சொல்யூஷன் என்னன்னு கேளுங்க. ஏன் அந்த பிரச்சனைக்குள்ளேயே போய் பேசுறீங்க? நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்? ஒரு தவறு நடந்துச்சுன்னா அந்த தவறுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிங்க. அப்ப இன்னைக்கு இவ்வளவு நாள் நம்ம வந்து இத புரிஞ்சிக்கல. நேற்று ராஜன் சார் சொல்லும்போது ரொம்ப தெளிவா, ரொம்ப அழகா எல்லாருக்குமே புரிஞ்சுது. ஏன் இத நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது நேற்று ஒரு சில கிரவுண்ட் கிரவுண்ட் லீடர்ஸ்ட்ட பேசும்போது சொன்னாங்க. அண்ணே நம்ம ஆரம்பிக்கணும்ண்ணே. திரும்பவும் ஆரம்பிப்போண்ணே. இப்பதான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ண மாதிரி நம்ம ஆரம்பிப்போம்னாங்க. அதே முடிவோட தான் நேற்று வெளியே வந்தோம் நாங்க. வெஸ்டீஜ் ஆபீஸ்ல இருந்து வெளியே வரும்போது அதே முடிவோட தான் வந்தோம். அப்ப ஏன் நம்ம ஆரம்பிக்க கூடாது? நம்ம செய்யக்கூடாது. எல்லாரும் செய்யலாம். இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. 48 பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது? செய்யலாமே? செய்யலாமா? ஹலோ சார் செய்யலாம் சார். எஸ் சார் செய்யலாம் சார் கண்டிப்பா. விடியல் வேணும், விடியுமான்னு வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கோம். விடியல் நமக்குள்ளதான் இருக்கு. விடியலை வேற யாரும் கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்குமான, ஒவ்வொரு குடும்பத்திற்குமான விடியல் உனக்குள்ள இருக்குது. அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோம், நம்மளை நம்ம தயார்படுத்துறோம், நம்ம எந்த அளவுக்கு இதுல ஆக்டிவா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான். நான் என் வேலையை பார்ப்பேன், நான் என் கடையை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருப்பேன், நான் என் பிசினஸ பண்ணுவேன் அப்படின்னா அதுதான் இருக்கும். இன்றைக்கு வாழ்க்கை என்னவோ அதுதான். மாற்றமே இருக்காது. மாற்றம் நமக்குள்ள வந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரும். மாற்றம் நமக்குள்ள இருந்து வரணும். நமக்குள்ள இருந்து வராம எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுக்கிங்க. மாற்றங்கள் எல்லாருக்கும் தேவை. ஆனா எங்க இருந்து வரணும்? யாராவது பக்கத்து வீட்டுல இருந்து வந்தா கொடுப்பாங்க? சொல்லுங்க. பக்கத்து வீட்டுல இருந்து கொடுப்பாங்களா? ஹலோ நமக்குள்ள இருந்து தான் சார் கொண்டு வரணும். நம்ம தான் நமக்குள்ளதான் கொண்டு வரணும். நமக்குள்ள இருக்கிற மாற்றங்கள் தான் பெரிய மாற்றங்கள். நமக்குள்ள இருந்து வர்ற மாற்றங்கள் தான் ஒரு மிகப்பெரிய சாதனையை நம்மளை படைக்க வைக்கும். முடியும். இப்போ நம்ம டீம்ல ரவீந்திரன் சார் கடந்த 2-3 மாதமா அவர் நிறைய ஒரு 2 வருஷமாவே நிறைய முயற்சிகள் பண்ணி நிறைய பேரை ஜெயிக்க வைக்கணும்னு போயிட்டு இருந்தாரு. சார் முதல்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழிய நீங்க பாருங்க அப்படின்னதும் அவர் இப்ப 2 மாசமா 3 மாசமா அவருடைய லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாம இந்த 5 crore பூல்லையும் என்டர் ஆயிட்டாரு. போன மாசம் 2600 2800 பிவி பண்ணாரு. இந்த மாசம் இது வரைக்கும் 2700 பிவி வந்திருக்குது. இந்த மாசம் ஒரு 3000 பிவிக்கு மேல வந்துடும். ஆனா இன்றைக்கு நாளைக்கு இருக்குது. ஏன்னா முந்தா நாள் மட்டுமே ஒரு 1200 பிவி வந்தது. எல்லாமே சாத்தியமானா முடியும். ஒரு நாளைக்கு 15 பேர் 20 பேரை ஆபீஸுக்கு வர வச்சு அதை தெளிவா பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஏன் நம்ம பண்ணக்கூடாது? நம்மளால ஏன் முடியாது? அதை மட்டும் யோசிங்க. எந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்தை இன்வால்மெண்டோட பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஜெயிக்க முடியுங்க. வெஸ்டீஜ்ல நம்மளுடைய இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்றத கொஞ்சம் யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். வெஸ்டீஜை எந்த அளவுக்கு நம்ம நம்புறோன்றதை யோசிங்க. ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுது சார், தெரியுது. உங்கள் வெற்றி என்பது என்ன செய்கிறீர்கள் என்பதை விட உங்கள் கனவை எவ்வளவு காதலிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து. யார் சொல்லிருக்காங்கன்னா மதர் தெரசா சொல்லிருக்காங்க. அவங்களுடைய வெற்றி என்ன? கல்கட்டால உள்ள அந்த தொழுநோயாளர்களுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்க இறங்கி ஒர்க் பண்ணாங்க. அப்ப அவங்க அந்த விஷயத்தை அவங்க அந்த அளவுக்கு ஒரு அருவருப்பு இல்லாம அதை அன்பா பார்த்தாங்க.
ஒவ்வொரு முறையும் ஒரு தொழுநோயாளியை தொடும் பொழுது நான் கிறிஸ்துவை தொடுகிறேன், ஜீசஸ் கிரைஸ்ட் அவரைத்தான் நான் தொடுறேன்னு அவங்க சொன்னாங்க. அப்ப அவங்க எப்படி பார்த்திருக்கிறாங்க அவங்க பார்வை. அதனாலதான் அவங்களுடைய அந்த சேவையை அவங்க அவ்வளவு இன்வால்வ்மெண்டா செஞ்சாங்க. இது கூட ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி நவ்ஜோத் சித்து அப்படின்ற நம்ம கிரிக்கெட் பிளேயர் சித்து ஓபனிங் பேட்ஸ்மேன் ஒரு 85-90 வரைக்கும் ஓபனிங் பேட்ஸ்மேனா வருவார் ஒன் டேல சித்து. அவரு அப்புறம் பஞ்சாப்ல எம்எல்ஏவோட வந்தாரு, பஞ்சாப்ல அரசியல்ல ஈடுபட்டாரு. அவரு கல்கட்டால அவர் சொல்லியிருந்தாரு, கல்கட்டால அவரோட மேட்ச் விளையாட போகும்போது மதர் தெரசாவை பார்க்கணும் அப்படின்ட்டு போயிருந்தாராம். போயிருக்கும் போது அவரை ஹால்ல உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்ப இவரு போய் மதர் எங்கன்னு கேட்டிருக்காங்க. மதர் அங்க ஒரு ரூம்ல அவங்க சில பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்காங்கன்னும் போது சரி அங்க போலாம் அப்படின்னு போது வாழ்க்கையில கடைசி கட்டத்துல இருக்கிற தொழுநோயாளிகள் அந்த ரூம்ல இருந்திருக்கிறாங்க. அவங்க அங்க அன்னை தெரசா அங்க உட்கார்ந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இவரு போன உடனே அந்த ரூமுக்குள்ளேயே போக முடியல, அந்த அளவுக்கு ஒரு துர்நாற்றம். அந்த வாடையை பொறுத்துக்க முடியாம இவர் திரும்ப வந்து ரிசப்ஷன்ல வந்து உட்காந்துட்டாரு. அப்ப அன்னை தெரசா எல்லாம் முடிச்சுட்டு அவங்களெல்லாம் கிளீன் பண்ணி அவங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு வந்திருக்கிறாங்க. வந்த பிறகு இவர் ரொம்ப ஸ்டைலா செக் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அப்போ அன்னை தெரசா சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு உங்க பணம் முக்கியம் இல்லை, உங்க நேரம் வேணும். எங்களோட வந்து எங்க மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு உங்களால நேரம் ஒதுக்க முடியுமான்னு கேட்டிருக்கிறாங்க. அவர் என்ன நினைச்சிருக்கிறாரு, நம்ம போய் செக் கொடுத்த உடனே அதை ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்குவாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு அது எப்படி சொல்றது ஒரு தலைக்கணமா திமிரா அது எப்படி சொல்லணும்னு தெரியல. பட் அந்த மாதிரிதான் நான் போனேன். ஆனா அவங்க சொன்ன வார்த்தை வந்து என்னை ரொம்ப பாதிச்சது. இவங்களுக்கு நேரம் தான் வேணும், பணம் எனக்கு முக்கியம் இல்லை. அப்ப அங்க சர்வீஸ் பண்றதுக்கு அவங்க அந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு அந்த வேலையை காதலிச்சிருக்கிறாங்க. அதுதான் உங்களுடைய வெற்றி என்பது என்ன செய்கிறீர்கள் என்பதை விட உங்கள் கனவு எவ்வளவு காதலிக்கிறீர்கள், உங்கள் கனவை எவ்வளவு காதலிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. அதுதான் இன்னைக்கு அவங்க மதர் தெரசா அப்படின்றது போய் ஒரு செயின்ட், ஒரு புனிதரா இருக்காங்க இன்னைக்கு. அதாவது நம்ம வாழ்ந்த காலத்துல அன்னை தெரசாவை 1986ல சென்னையில சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சந்திக்கணும்னா அவங்கள தூரமா இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்களும் போப் ஜான் பாலும் வந்தாங்க சென்னைக்கு, பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா 2 பேருமே இப்ப புனிதரா இருக்காங்க. சோ எதுக்காக சொல்றேன்னா அவங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய வேலைய அந்த அளவுக்கு அவங்களுடைய லட்சியத்தை லவ் பண்ணாங்க. அதனாலதான் அவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சது. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிசினஸ் எந்த அளவுக்கு பாக்குறோம், எப்படி பாக்குறோம் கொஞ்சம் பாருங்க. நம்ம அதே மாதிரி பாக்குறோமா இல்ல வேண்டா வெறுப்பா, அதாவது விருப்பப்பட்டா அப்ளைன் போன் பண்ணா அதுக்கு பதில் சொல்றது. நம்மளா அப்ளைனுக்கு எத்தனை நாள் போன் பண்ணிருக்கோன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ உங்களுக்கு இந்த பிசினஸ்ல நீங்க எவ்வளவு இன்வால்வ்மெண்டா இருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியும். நீங்க உங்க அப்ளைனுக்கு டெய்லி போன் பண்றீங்களா? நிச்சயமா இந்த பிசினஸ் நீங்க ரொம்ப விரும்புறீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்க அப்ளைனுக்கு டெய்லி போன் பண்றீங்கன்னா இந்த பிசினஸ் மேல உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு. உங்க அப்ளைன் உங்களுக்கு போன் பண்ணா அது 2 பக்கமும் எடுத்துக்கலாம். அதாவது நீங்க ஆர்வமா இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம், இல்ல அவங்க ஆர்வமா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். கரெக்டா கரெக்டா சார்? எத்தனை பேர் உங்க அப்ளைனுக்கு பேசுறீங்க? எத்தனை பேர் நம்முடைய இலக்கு ஒரு பிரான்ஸ் இல்ல, ஒரு சில்வர் இல்ல, ஒரு கோல்டு இல்ல, விஎம்சிஎம் தான். நிறைய பேருக்கு பின்னாடி விஎம்சிஎம்னு போட்டிருக்கிறோம். பட் அந்த விஎம்சிஎம்காக எத்தனை பேர் உழைக்கிறோம்? எத்தனை பேர் அந்த இலக்கை நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருக்கிறோம்? சார் நமக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் சரி, நம்ம ஆக்ஷன்ல கொண்டு போகலன்னா ஒண்ணுமே இல்லை.
நம்ம நிறைய பேசினா கூட செயல் தான் முக்கியம். இன்னைக்கு மாசம் மாசம் நம்ம பிரான்ச் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம பிரான்ச் தான் மெயின்டைன் பண்றோம்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகலைன்னா நம்ம என்ன செயல்பாடு பண்ணிட்டு இருக்கோம்? நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுடைய ஒவ்வொரு மாதமும் அந்த ரீபர்ச்சேஸ் ஆஃபர் முடியும் முன்னாடி உங்களுடைய லெவல் கம்ப்ளீட் ஆகணும். நீங்க பிரான்ஸா இருந்தாலும் சரி, சில்வரா இருந்தாலும் சரி, கோல்டா இருந்தாலும் சரி, டைமண்டா இருந்தாலும் சரி. அப்ப அதுக்கு உங்களுடைய லெவலை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போக முடியும். 18ஆம் தேதிக்குள்ள நீங்க உங்க லெவலை கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க அதுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியும். எல்ஓபியை நிறைய வாங்க முடியும். மீதி 12 நாள்ல நீங்க ஒவ்வொரு டீம்ல ஒர்க் பண்ண முடியும். அதுக்காக நீங்க செயல்பட முடியும். அதை நோக்கி செயல்பட முடியும். உங்களுடைய கனவுகளை, ஆசைகளை. சில பேர் அப்ளைன் போன் பண்ணாலே எடுக்கிறது இல்ல. ஏன்னு சொல்லுங்க? அப்ளைன் கடன் கேட்டுருவாரா? எப்படி நம்ம அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், அப்பா அம்மா நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களோ அதே மாதிரிதான் நம்ம அப்ளைனும் ஆசைப்படுறாரு. ஒவ்வொரு அப்ளைனும் அப்படிதான் ஆசைப்படுவாங்க. அப்ப அப்ளைனுக்கு நம்ம போன் பண்ணி நம்ம சில விஷயங்களை கேட்கலாம். இல்ல அப்ளைன் போன் பண்ணா சந்தோஷமா எடுக்கணும். ரைட், அப்ளைன் நமக்கு ஏதோ தகவல் சொல்ல போறாரு, அப்ளைன் நமக்கு ஏதோ சர்வீஸ்க்காக வராரு, இல்ல அப்ளைன் நமக்காக ஏதோ நம்ம வளர்ச்சிக்காக ஏதோ நமக்கு ஒரு திட்டம் சொல்ல போறாரு, ஒரு ஐடியா சொல்ல போறாரு, ஏதோ பிளான் பண்ணிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அந்த எடுத்தா இந்த பாசிட்டிவ் தாட்டோட இருக்கணும். நம்முடைய தாட் எப்படி இருக்கு? அவருக்கு ஏதோ பிவி குறையுது போலுக்குது, அதான் நமக்கு போன் பண்றாரு. அவருக்கு ஏதோ இது போலுக்குது, அதான் நமக்கு போன் பண்றாரு. ஒண்ணே ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ், சொன்னா சொன்னதை செய்யணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. சொன்னா சொன்னதை செய்யணும். நிறைய பேரு நான் பாத்துக்கிறேன் சார், நான் முடிச்சிருவேன் சார், நான் செஞ்சிருவேன் சார், 10ஆம் தேதி முடிச்சிடுறேன், 15ஆம் தேதி முடிச்சிடுறேன், 20ஆம் தேதி முடிச்சிடுறேன். அப்புறம் 20 தேதிக்கு மேல சார் நான் முடிச்சிடலாம் தான் நினைச்சேன், பாக்குறேன் அது 20ல இருந்து 25 வரைக்கும். 25க்கு பிறகு சார் அடுத்த மாசம் பண்ணிக்கலாம் சார், அடுத்த மாசம் சூப்பரா பண்ணிடலாம் சார். ஃப்ரெண்ட்ஸ், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. இது நடக்குதா நடக்கலையா? தேதி சார் சொல்லுங்க, வெங்கடேஷ் சார் சொல்லுங்க, இதெல்லாம் நடக்குதா நடக்கலையா? மக்களுடைய மனநிலை இந்த மாதிரி இருக்கா? இல்ல சார் நான் சொல்லிட்டேன் சார், இந்த மாசம் 3000 பேர் செஞ்சே தீருவேன், அப்படி எத்தனை பேர் சொல்றாங்க? இது சார் நடக்குது சார். அது மாதிரி அடுத்த மாசம் நடக்குது. அடுத்த மாசம் பார்த்தா அதே பிரச்சனை சார். அதே மாதிரி அடுத்த மாசம் அதே பிரச்சனை தான். எப்போ நம்ம போஸ்ட்பான் பண்றோமோ அப்ப நம்ம அப்பவே ஃபெயில் ஆயிட்டோம். போஸ்ட்பான் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஃபெயில் ஆயிட்டோம். ஆனா இல்ல கண்மா முடிக்கணும்னு சொன்னா 100% முடிச்சிடறான் சார். எந்த மாற்றமும் சார். அந்த எண்ணம் அதுதான் முடிக்கணும் ரவீந்திரன் என்னன்னா சார் முடிக்கலாம் சொன்னேன். சார். ரவீந்திரன் சார் முடிக்கிறேன் அப்படின்னாரு. இப்ப 3 மாசமா முடிச்சிட்டு இருக்கிறாரு, சொன்னதை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த மாசம் வேற அவருடைய ஹெல்த் இஷ்யூ, இல்லைனாக்கா இவ்வளவு இல்ல. இன்னும் அவருக்கு கீழேயே ஒரு டைரக்டரை கொண்டு வந்திருப்பாரு. அவர் கொஞ்சம் இல்ல சார், இந்த மாசம் பாத்தீங்கன்னா சார், இந்த மாசம் பாத்தீங்கன்னா முருகா பாத்தீங்கன்னா 1 இயர் கேப் சார். இந்த மாசம் பார்த்தா நான் வந்து அரசு ஃபீல்டுக்கு நான் ஆக்சுவலா போகவே இல்லை. அந்த மாசம் அவரே போய் இந்த மாசம் குவாலிஃபை பண்ணிட்டார் சார். யாரு? முருகன் சார். ஆமா ஆமா. இப்ப முருகன் சார் அவரே குவாலிஃபை பண்ணிட்டாரு. இப்ப அவரு ஜூம் மீட்டிங்ல இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா சார். புரியுதா தைரியம் எங்க இருந்து வருதுன்னு? நம்ம வேலையை சரியா செஞ்சா நம்ம எங்க வேணாலும் பேசலாம். ஆனா அவர் வந்து ஆக்சுவலா வந்து 1 இயர் குவாலிஃபை பண்ணா கூட சரி, அவர் எப்பயுமே வந்து அவருடைய வந்து பில் 2ஆம் தேதி பில் போட்டுவாரு. ஜூம் மீட்டிங், ட்ரைனிங் மீட்டிங் எக்காந்தும் வராம இருக்க மாட்டார் சார். அவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பார். அவர் கரெக்டா வந்தாரு, நீங்க அவரே ஃபீல்டுக்கு நீங்க அவரே போறாரு சார். அவர் இன்னொரு 6 மாசம் கிரௌண்ட் கூட முடிக்க சான்ஸ் இருக்கு சார். நிச்சயமா. அதாவது எப்போ ஒருத்தருக்குள்ள நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோமோ, எப்போ ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோமோ, அப்ப நமக்கு தானாவே ஒரு 5:45க்கெல்லாம் நமக்கு தானா முடிப்பு வந்துடும். 6:30 மணி 7 மணிக்கு முடிக்கிறவருக்கு கூட 5:45க்கு முடிப்பு வந்துடும். ஏன்னா அவரு முடிவு பண்ணிட்டாரு. அவர் முடிவு பண்ணலாதான் அப்ளைன் எழுப்பி விடணும். பார்க்கலாம். அப்ளைனுக்காக செய்யறவங்க அப்ளைன் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ளைனுக்காக செய்யறவங்க அப்ளைன் தான். ஆனா டெய்லி மீட்டிங் பாக்குறவங்க
அடுத்தது என்ன, ஆக்ஷன்ல இறங்கணும். செய்யலாமா? நிறைய நண்பர்கள் புதுசா வந்திருக்கிறாங்க. செந்தில் வெள்ளக்குட்டையார், நேதாஜி சேலம், எல்லாரையும் வெல்கம் பண்றோம் நம்ம மார்னிங் செஷனுக்கு. ஸோ நம்ம மார்னிங் செஷன் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இதுல வர்ற ஒவ்வொருத்தரும் சிறப்பா வெற்றி பெறணும். அதுதான் சந்தானம் சாரா இருந்தாலும் சரி, நம்பிராஜன் சாரா இருந்தாலும் சரி, இல்ல கல்யாண் சாரா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும். என்ன கமலமூர்த்தி சார் கரெக்டா? சேலத்துல நேரத்தை சார் நம்ம வந்து ராயவன் சார் டீம் சார் அவர் ஆக்சுவலா நிறைய ஃபீல்டு போனப்ப நேதா சார் ஃபீல்டு தான் சார் எல்லாமே. சேலத்துல இருந்து நிறைய நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். சோ இந்த 300 PV கான்செப்ட் யாருக்காவது புரியலன்னா நாளைக்கு அதை பற்றி விளக்கமான வீடியோவே உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன், பாருங்க. சோ எல்லாருமே ஜெயிக்கணும், எல்லாரும் சக்சஸ் ஆகணும். அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம். பாலி சாருடைய நோக்கம் அதுதான். அதனாலதான் நிறைய ஆஃபர் அள்ளி கொடுக்குறாரு. இன்னைக்கு 20வது வருஷத்துக்கு 20 கோடி ரூபாய் ஆஃபர். அதுல ஃபர்ஸ்ட் முதல் 6 மாசத்துல 10 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. 10 கோடி ரூபாய் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருக்கிறாரு. அதுல நம்ம எவ்வளவு ஷேர் வாங்க போறோன்றத முடிவு பண்ணுங்க. இன்னும் வாய்ப்பு இருக்கு. ஜூலையோட முடிஞ்சிடல, ஜூனோட முடியல, ஆகஸ்ட்லயும் பண்ண முடியும். அதுக்கான பேஸ இன்னும் 2 நாள்ல நீங்க போட்டு வைங்க. அடுத்த மாசம் கூட நீங்க பிரான்ச்சை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டோட்டல் வால்யூம் தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா போதும், வந்துடலாம். அதை பற்றி உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்தா புதுசா வந்த நண்பர்கள் கூட உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க. சார் என்ன சார் ஒரு 5 crore பூல் அதுல ஷேர் வாங்கலாம் அப்படின்னு சார் சொன்னாரே, என்ன விஷயம்ட்டு உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க. இல்லை தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேட்டா கூட நான் சொல்றது தயாரா இருக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ சார். Thank you so much, sir.